ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோட். ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா மிகப்பெரிய கிரேட் டிசாஸ்டர் தான் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர், தி ஜூஸ் வேர் ப்ரோசிக்யூட்டட் இன் மெனி வேஸ். They were deprived of their civil rights, their properties were confiscated, and many were confined to ghettos. Eventually, the Nazis came up with the notion of the final solution, which was exterminate the Jews completely. ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்போ தான் ஹிட்லருக்கு வந்துட்டு ஜூஸ், அதாவது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதப்பிரிவு தான் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜூஸ் மக்களை வந்துட்டு ஹிட்லருக்கு பிடிக்காது. ஹிட்லர் பிடிக்காதனால அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய யாருக்குமே வந்துட்டு அவங்களே பிடிக்காது. இதனால் வந்துட்டு ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்துட்டு கொண்டு வராங்க. இந்த ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் ஜூஸ் அப்படிங்கிறவங்க உயிரோடே இருக்கக்கூடாது, அவங்களெல்லாம் கொலை பண்ணால் தான், அவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா தான் இது வந்துட்டு அதுதான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய மக்கள் வந்து பார்த்தா ஜூஸ் இன மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் சித்திரவதை கூடங்கள் அமைச்சு நிறைய மக்களை வந்துட்டு ஹிட்லர் கொலை பண்ணுறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தி வேர்ட் ஹோலோகாஸ்ட் இஸ் used to describe the genocide of nearly 6 million Jews by the Germans during World War II. The annihilation of Jews was one of the main items on the பொலிட்டிக்கல் அஜெண்டா ஆஃப் ஹிட்லர் அண்ட் தி நாசிஸ். அதாவது ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜூஸ் இன மக்கள் 6 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு நடந்துட்டு இருக்கும்போது ஹிட்லரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த ஜூஸ் இன மக்கள். அனிலேஷன் அப்படின்னு சொல்ல அவங்கள வந்துட்டு ஒடுக்கப்படுறது தான் இது. ஜூஸ் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. ஜூஸ் மக்களை முழுக்க ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் ஹிட்லர் மற்றும் அவங்களோட நாசிஸ் பார்ட்டியோட முக்கியமான ஒரு கொள்கையாகவே இருக்குது. சரியா? ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு play on the anti-Jews feelings, anti-Semitism, which were common in Germany and in fact throughout the Europe. Jews were scattered all across Europe and many had become the prominent in business, in performing ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபீல்ட்ஸ். அதாவது ஜூஸ் இன மக்களை வந்துட்டு எதிர்க்கணும், அவங்க வந்துட்டு இவங்களுக்கு இந்த நம்மளோட நாட்டுக்கு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்துட்டு ஹிட்லர் வந்து டெவலப் பண்ணுறாரு. ஹிட்லர்கிட்ட மட்டும் இல்லை, ஜெர்மனி அதே மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு அதே மாதிரியான தாட் தான் இருக்குது. ஜூஸ் இந்த மக்கள் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு இதனாலையும் ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. தென் money lending was the major business activity among the Jews, and this strengthened the procedure against them. Shakespeare play The Merchant of Venice clearly depicts the dislike and distrust of the Jews among the people. அதாவது மணி லெண்டிங் அப்படின்னு சொன்னால் கடன் கொடுக்குறாங்களே, வட்டிக்கு கடன் கொடுக்குற வேலையை தான் அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் மக்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. வட்டி கடன் கொடுக்குறவங்களை பார்த்தால கண்டிப்பாக மக்களை வந்துட்டு பிடிக்காது. இதனால இதுவும் ஒரு காரணமாக அமைதி ஜூஸ் மக்களுக்கு எதிராக மற்ற மதத்தை சேர்ந்தவங்க திரும்புறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புக்கு நாடகம் வந்து பார்த்தா தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு தெளிவாக ஜூஸ் வந்துட்டு எப்படிலாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? தென் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறத உருவாகுது. இந்த ஆஃப்டர்மேத் ஆஃப் தி ஹோலோகாஸ்ட், தி யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், in its charter pledged to promote universal respect for the observance of human rights and fundamental freedoms for all without distinctions of race, sex, language and religion. The UN efforts to protect human rights on a global basis resulted in the constitution of the Human Commissions of Human Rights. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வருது. இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி, மத, இன, மொழி, எந்த ஒரு வேறுபாடும் இன்றி எல்லாரும் சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? UN அப்படின்னு சொன்னால் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். A committee constituted under the auspices was chartered by the Eleanor Roosevelt, wife of the late President Franklin Roosevelt. The members of the commissions included Charles Malik of Lebanon, P.C. Chang of Nationalist China, John Humphrey of Canada,
அண்ட் ரென்கேசன் ஆஃப் ஃப்ரான்ஸ். அதாவது இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படி இருக்குல்ல, மனித உரிமைகள் ஆணையத்தை வந்துட்டு யார் லீடராக இருக்காங்க, அது தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எலனர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது தான் இதோட தலைவராக இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டோட ஒய்ஃபு. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கமிஷன், அந்த கமிஷனில் வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு சைனா சார்பில், அதே மாதிரி கனடா சார்பில், ஃப்ரான்ஸ் சார்பில் வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. தி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் இட்ஸ் important contribution. The Universal Declaration of Human Rights set forth fourth fundamental human rights on 30 articles. அதாவது ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 4 அடிப்படை உரிமைகளை வந்துட்டு 30 ஆர்டிகல்ஸில் இவங்க யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க சரிங்களா. தி யூஎன் adopted this historic charter on 10 December 1948. This day 10 December is observed globally as Human Rights Day. 10 டிசம்பரில் வந்துட்டு இந்த சார்ட்டர் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படுது. மனித உரிமைகள், ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த உரிமைகளை வழங்கப்படணும் அப்படிங்கிற சார்ட்டர் வந்துட்டு 10 டிசம்பர் 1948 அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் 10 டிசம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலி ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் சொல்லுங்க. தென் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சம் மைனர் 90 national constituencies since 1948 according to the Franklin and Eleanor Roosevelt Institute, New York can be traced to the declaration. அதாவது எல்லா நாடுகளும் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1948 வந்துட்டு ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு சொல்கிறாங்க. பர்த் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் வந்துட்டு எப்படி பிறக்குது, எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். A major outcome of the Holocaust was the creation of the state of Israel as the homeland for Jews. While this was historically the original home of the Jews during Roman Empire, Roman பீப்புள் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஜூஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கே மறுபடியும் இந்த ஹோலோகாஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா அந்த மக்கள் எல்லாம் மறுபடியும் அதே மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை வந்துட்டு உருவாக்குறாங்க சரிங்களா. இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது அவங்க ஏற்கனவே அவங்க வாழ்ந்திருந்த ஒரு நாடு தான் சரிங்களா.